ஓகே, ஸோ வெல்கம் பேக். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் கேபிட்டல் கெயின் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மாட்ரேட்டான ஒரு டாபிக். ஓகேவா? சேலரி பார்த்தோம்னா ஒரே அடியாக வந்து அதுவுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மாட்ரேட் டாபிக் தான். கேபிட்டல் கெயினுமே ஒரு கைண்ட் ஆஃப் மாட்ரேட் டாபிக் தான். சரியா? ஸோ கேபிட்டல் கெயின் பொறுத்தவரையில் என்னென்னா இதில் வந்து ஒரு ஃபிக்ஸட் ஃபார்மேட் இருக்கும். சரியா? அந்த ஃபார்மேட்டுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். அன்லைக் பிஜிபிபி நமக்கு வந்து எல்லாமே வெளியில் இருக்கும், நம்ம எடுத்து உள்ளே போடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆல்ரெடி அவனே ஒரு ஃபார்மேட் கொடுத்துருவான். அந்த ஃபார்மேட்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ஃபிட் இன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ப்ரொவிஷன் ஒழுங்காக புரிஞ்சிடுச்சுன்னா இதை விட ஈஸியான சாப்டர் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஃபைன். ஸோ இந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா செக்ஷன் 48 விச் இஸ் பேசிக்கலி அபவுட் கம்ப்யூட்டேஷன், எப்படி எஸ்டிசிஜி கண்டுபிடிக்கணும், எல்டிசிஜி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி டாபிக்ஸ் பார்க்குறது. செக்ஷன் 50 ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன்னா நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது செக்ஷன் 50AA ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் மார்க்கெட் லிங்க் டிபெஞ்சர்ஸ். ஓகேவா? இல்லை அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. தென் செக்ஷன் 54 சீரீஸ் எக்ஸம்ஷன். அப்புறம் 51 ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் அட்வான்ஸ் மணி 2014க்கு முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற மாதிரி கன்சிடரேஷன்ஸ் இருக்கும். தென் 45 சப்செக்ஷன் 2 கன்வர்ஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட். அது வந்து எப்போ டேக்ஸபிளாக இருக்கும், எந்த இயரில் வந்து புக்ஸில் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். தென் 45(5) கம்பல்சரி அக்விசிஷன், அதில் எக்ஸம்ஷனும் உண்டு, அது எப்படின்னு பார்ப்போம். அடுத்தது 50B ஸ்லம்ப் சேல். ஸ்லம்ப் சேல் அப்படின்னும் போது ஒரேடியாக ஒரு பிஸ்னஸை வாங்குறது, அதான் ஸ்லம்ப் சேல். ஓகேவா? ஃபைன். இப்போ ஒன்று ஒன்றா போகலாம். அச்சோ. ஓகே, செக்ஷன் 45 சப்செக்ஷன் 1 இது வந்து சார்ஜிங் செக்ஷன். ஓகேவா? ஸோ சார்ஜிங் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, there must be a capital asset. So as per section 45(1), in order to get a capital gain, there must be a capital asset. The asset must be transferred. Gain must arise in the previous year and such gain must not be exempt. ஓகேவா? ஸோ முதல்ல ஒரு கேபிட்டல் அசெட் இருக்கணும். அந்த கேபிட்டல் அசெட் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த இயரில் நம்ம பண்ண ட்ரான்ஸ்ஃபர் வந்து எக்ஸாம்ட்டாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இந்த 4 கண்டிஷன் தான், வெரி சிம்பிள். ஸோ இதில் கேபிட்டல் அசெட் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா நம்ம டைசெக்ட் பண்ணுவோம் லாஸ்ட் டைம் மாதிரியே. ஸோ கேபிட்டல் அசெட் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேபிட்டல் அசெட் மீன்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட் வெதர் கனெக்டட் டு பிஸ்னஸ் ஆர் நாட், மூவபிள் ஆர் இமூவபிள், டேஞ்சபிள் ஆர் இன்டேஞ்சபிள், எதுவாக வேணால் இருக்கட்டும். ஒரு கேபிட்டல் அசெட்டை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா அது வந்து இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் அசெட்டில் இதெல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. மூவபிளாக இருக்கலாம், இமூவபிள் இருக்கலாம், டேஞ்சபிளாக இருக்கலாம், இன்டேஞ்சபிளாக இருக்கலாம், பிஸ்னஸ் கனெக்டடாக இருக்கலாம், நாட் கனெக்டடாக இருக்கலாம். அப்போது எல்லாமே வந்துடுமே அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து திரும்ப இன்க்ளூட் பண்ணுறாங்க. விச் டசன்ட் சீம் லைக் கேபிட்டல் அசெட் பட் இட் இஸ் a கேபிட்டல் அசெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில விஷயம் இட் சீம்ஸ் டு பி a கேபிட்டல் அசெட் பட் இட் isn't a கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேட்டகரி வச்சுருக்காங்க. So when you look at the first thing, it includes right to control or transfer an Indian company. So right is being considered as a capital asset here. ஏன்னா ஒரு கம்பெனி கண்ட்ரோல் பண்ணுறது இல்லைனா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இருக்கிற அந்த அத்தாரிட்டியை வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி கேபிட்டல் அசெட். Then security held as stock in trade by foreign institutional investors. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எஸ்ஐடி வந்து ஆக்சுவலாக எக்ஸ்க்ளூடட்னு இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்க்ளூடோடைய இன்க்ளூஷன் தான் இங்கே இன்க்ளூடடாக வந்திருக்கு. சரியா? ஸோ செக்யூரிட்டிஸ் ஹெல்ட் அஸ் ஸ்டாக் இன் ட்ரேட் பை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கேபிட்டல் அசெட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது யூனிட் லிங்க்டு பாலிசிஸ். யூனிட் லிங்க் பாலிசிஸ்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் ஸ்டில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். ஜென்ரலி இன்சூரன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து நம்ம மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணிகிட்டே போவோம். அது எல்லாமே அக்யூமுலேட் ஆகி மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டு ஆன் டெத் ஆஃப் த பர்சன் ஆர் ஆன் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஃபார் விச் த இண்டெம்னிட்டி ஹேஸ் பீன் டேக்கன், அப்போ வந்து அந்த அமௌண்ட் மெச்சூர் ஆகி அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டெபிட் ஆகும் அக்கௌண்ட்டில். கரெக்டாக? ஸோ இது ஜென்ரல் இன்சூரன்ஸ் பாலிசி. யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பாலிசியில் என்னென்னா, நம்ம கட்டுற ப்ரீமியமை ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் போட்டுட்டு இல்லாமல் நம்ம போடுற அந்த ஃபண்டை தூக்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டு இல்லைனா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு அதில் வர ப்ராஃபிட்ஸையுமே வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அவர் மணி இஸ் பீங் லிங்க்டு வித் மார்க்கெட். அதுதான் வந்து யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ். ஓகேவா? யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ்னால் ஒரு யூனிட் ஆஃப் ஃபண்டில் வந்து லிங்க் பண்ணி அதில் வர கெயின்ஸையுமே வந்து நமக்கு இன்சூரன்ஸில் போடுவாங்க. ஸோ இதை வந்து 2 கேட்டகரியில் பார்க்கலாம், சிங்கிள் பாலிசி, மல்டிபிள் பாலிசி. சிங்கிள் பாலிசின்னா 25,000 per annum வரைக்கும் இட் இஸ் ஹியர். அதுக்கப்புறம் மல்டிபிள் பாலிசினா 2,50,000 வரைக்கும் இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வந்து எக்ஸ்க்ளூட்ஸ், இதெல்லாம் வந்து கேபிட்டல் அசெட்டில் வராது. ஃபஸ்ட்டு ஸ்டாக் இன் ட்ரேடு. ஏன்னா இது வந்து பிஜிபிபியில் கவர் ஆகுது. கரெக்டாக? ஒரே விஷயம் 2 இடத்துல டேக்ஸ் பண்ண முடியாது. அடுத்தது
பர்சனல் எஃபெக்ட்ஸ்னால் நான் டெய்லி போடுற பொருட்கள் என்னோடய வாட்சாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஓகேவா, ஃபோனு, லேப்டாப்பு, இது எல்லாமே வந்து பர்சனல் எஃபெக்ட்ஸ்குள்ளே வருது. சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். பட் இந்த பர்சனல் எஃபெக்ட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் வில் பி இன்க்ளூஷன். மைனஸ் ஆஃப் மைனஸ் இஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ பர்சனல் எஃபெக்ட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். பட் கேபிட்டல் கெயின் அந்த பர்சனல் எஃபெக்ட்ஸ்லேருந்து இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் அகேன் கேபிட்டல் அசெட்டில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ பர்சனல் எஃபெக்ட் மீன்ஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி விச் எக்ஸ்க்ளூட்ஸ் ஜெட் பாஸுங்கிறது ஒரு மெமரி டெக்னிக். ஸோ அதன்படி ஜுவல்லரி, ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன், ட்ராயிங்ஸ், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட், இது எல்லாமே வந்து இட் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட். அப்படின்னா இது எல்லாமே என்னது? இது எல்லாமே வந்து இன்க்ளூஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட். இது எல்லாமே வந்து கேபிட்டல் அசெட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ஒரே ஒரு வாட்டி குவிக் ஓவர்வியூ போகும். கேபிட்டல் அசெட் ஃபஸ்ட்டு செக்ஷன் 45(1) பார்த்தோம். 45(1) படி and there must be a capital asset and such asset must be transferred and the transfer must occur in the previous year and such transfer should not be exempted. ஸோ இந்த டெஃபினேஷனில் ஃபஸ்ட்டு வேர்ட் நம்ம டைசெக்ட் பண்ணது கேபிட்டல் அசெட்டு. Capital asset means any property in kind, whether movable or immovable, tangible or intangible, business connected or not. இல்லையா? ஸோ இதில் இன்க்ளூஷன்ஸ் இருந்துச்சு. ரைட் டு கண்ட்ரோல், ஸ்டாக் இன் ட்ரேட் ஹெல்ட் பை FII அண்ட் யூனிட் லிங்க் பாலிசி, இண்டிவிஜுவல் பாலிசி அண்ட் மல்டிபிள் பாலிசி பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூஷன்ஸ் பார்த்தோம். ஸ்டாக் இன் ட்ரேடு, பர்சனல் எஃபெக்ட், ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டு, ஸ்பெசிஃபைட் பாண்ட்ஸு. இதில் பர்சனல் எஃபெக்ட்ஸ்க்குள்ள எக்ஸ்க்ளூஷன் வந்து ஜெட் பாஸ், தட் இஸ் ஜுவல்லரி, ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன், ட்ராயிங், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், எனி அதர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஸோ இந்த ரூரல் அக்ரிகல்ச்சர் ஏன் இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட்னா இது வந்து எக்ஸாம்ட் இல்லையா? ஸோ ரூரல் அக்ரிகல்ச்சர் வந்து எக்ஸாம்ட்டில் வர கேட்டகரி. ஸோ அதனால் இந்த இடத்துல கேபிட்டல் கெயின்லேயுமே வந்து என்ன தான் ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இது வில் நாட் பி இன்க்ளூடட் அஸ் கேபிட்டல் கெயின். அடுத்தது ஸ்பெசிஃபைடு பாண்டு. ஸ்பெசிஃபைடு பாண்ட்னா கவர்மெண்ட் வந்து ஒரு சில பாண்ட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் கெயின்லேருந்து. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுவோம். இது என்னென்னு நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஃபைன். நவ் அடுத்த வார்த்தை நம்ம என்ன பார்த்தோம்? தேர் மஸ்ட் பி a கேபிட்டல் கெயின்னு பார்த்தோமா? தேர் மஸ்ட் பி a கேபிட்டல் அசெட், சச் அசெட் மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் அதுலேருந்து கெயின் வரணும் இல்லையா? ஸோ அந்த கெயின் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவ்னா எப்படி? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நெகட்டிவ்னா எப்படி? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஓகேவா? தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ். ஸோ இந்த கேபிட்டல் அசெட் இருக்கு இல்லையா? இந்த அசெட்டை வந்து 3 கேட்டகரியில் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல், செகண்ட் ஒன் வந்து ஸ்பெஷல் அண்ட் தேர்ட் ஒன் வந்து அதர் கேட்டகரி. சரியா? ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் என்னெல்லாம் வரும்னா லிஸ்டட் ஷேர்ஸ் வரும், அடுத்தது வந்து டெபெஞ்சர்ஸ் வரும், அதுக்கப்புறமா வந்து பாண்ட்ஸ் வரும். பாண்ட்ஸில் குவாலிஃபையிங் லிமிட் இருக்கிறது, அன்குவாலிஃபைடு, குவாலிஃபைடு 2 பாண்ட்ஸுமே இதுக்கு கீழே வந்துடும். ஸோ பாண்ட்ஸ் எல்லாமே வந்து டெபெஞ்சர்ஸ் வந்து லிஸ்டட் ஷேர்ஸ் வரும். இது எல்லாமே எதுக்கு கீழே வருது? ஃபினான்ஷியல் அப்படிங்கிற அசெட்ஸுக்கு கீழே வருது. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அசெட்ஸை அப் டு 12 months வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா ஷார்ட் டேர்மில் வரும். மோர் தென் 12 months ஹோல்ட் பண்ணோம்னா லாங் டேர்ம் வரும். சரியா? அடுத்தது பார்க்குறது ஸ்பெஷல் அசெட்ஸு. ஸ்பெஷல் அசெட்ஸ்னு பார்த்தோம்னா அதுக்கு கீழே வந்து 2 விஷயங்கள் வரும். ஒன்று வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் அன்லிஸ்டட் ஷேர்ஸ். ஸோ இதை வந்து 24 monthsக்கு ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டேர்மு, அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணோம்னா லாங் டேர்மு. அதர்ஸ்னால் என்ன அர்த்தம்? விச் இஸ் நாட் ஃபாலிங் அண்டர் திஸ் ஃபினான்ஷியல் அசெட் கேட்டகரி ஆர் ஸ்பெஷல் அசெட் கேட்டகரி. ஓகேவா? இந்த 2 கேட்டகரியிலையுமே ஃபாலோ ஆகாத விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அதர் கேட்டகரியில் வந்து போடுவோம். ஸோ அதரில் வர்றது வந்து இது அதரில் அப்போ வேறு என்னெல்லாம் வரும்? ஜுவல்லரி, ஆர்கியாலஜிக்கல் கல்ச்சர், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் வரும். அது போக வேறு ஏதாச்சும் அன்லிஸ்டட் ஷேர்ஸு, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இங்கே வரும். சரியா? ஸோ இங்கே வந்து இஃப் இட் இஸ் ஹெல்ட் ஃபார் மோர் தென் 36 months அப்படின்னா வந்து இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் லாங் டேர்ம். அப் டு 36 months ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது வந்து ஷார்ட் டேர்மாக கன்சிடர் பண்ணப்படும். ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அசெட்டில் 3 கேட்டகரி: ஃபினான்ஷியல் அசெட், ஸ்பெஷல் அசெட், அதர் அசெட். ஃபினான்ஷியல் அசெட்டில் லிஸ்டட், டெபெஞ்சர், பாண்ட் குவாலிஃபைட் அண்ட் அன்குவாலிஃபைட் வரும். அது 12 months வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் ஷார்ட் டேர்ம், 12 monthsக்கு மேலே ஹோல்ட் பண்ணால் லாங் டேர்ம். ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வரும். 24 months வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் ஷார்ட் டேர்ம், அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணால் லாங் டேர்ம். அதர்ஸில் வந்து 36 months வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் ஷார்ட் டேர்ம், அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணால் லாங் டேர்ம். ஃபைன். ஓகே. இப்போது இந்த ஹோல்ட் பண்ணான்னு சொல்லணும் இல்லையா? அந்த ஹோல்டிங்னா என்னது? ஐயோ, ஹோல்டிங்க்கு பதிலாக நான் இங்கே ஃபோல்டிங்னு போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ இதை நம்ம வந்து எடிட் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ஹோல்டிங். ஓகேவா? ஸோ பீரியட் ஆஃப் ஹோல்டிங், இதை நான் ஷார்ட்டாக வந்து போஹா அப்படின்னு சொல்லிப்பேன் இங்கேருந்து. சரியா? ஸோ ஹியர் இன் ஆஃப்டர் இட் வில் பி ரெஃபர்ட் ஆஸ் போஹா.
ஃபைன். ஸோ பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஐயோ என்னடா இது, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இன்னொன்று வந்து அதர் கேட்டகரி. ஸோ அதர்ஸில் பர்ச்சேஸை தாண்டி எப்படியெல்லாம் ஒரு பொருள் நமக்கு வரும், ஒன்று gift பண்ணுவாங்க, இல்லைனா நமக்கு வில்லில் வந்திருக்கும், இல்லைனா இன்ஹெரிட்டன்ஸில் வந்திருக்கும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு மூலமாக, அந்த மூலம் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ லீகலி வேறு எந்த வகையில் வந்திருந்தாலும் சரியா, லீகலி இல்லீகலிலாம் இங்கே கிடையாது, ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட். பட் ஸ்டில் அதர்ஸில் ஃபைன். ஸோ போஹா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டேட் ஆஃப் அக்விசிஷன் ஆரம்பித்து டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும், நான் வாங்கின நாள்லேருந்து நான் விற்கிற நாள் வரைக்கும் எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணியிருக்கேனோ அந்த பீரியட் ஃபுல்லாகவே வந்து போஹாக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னது பார்த்திங்களா, நான் போட்டால் கோடு ஸ்ட்ரெயிட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து டேட் ஆஃப் அக்விசிஷனில் ஆரம்பித்து டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் எல்லாமே வந்து என்னது, என்னுடைய பீரியட் ஆஃப் ஹோல்டிங் பீரியட் தான். ஓகேவா? பீரியட் ஆஃப் ஹோல்டிங் த அசெட்ஸ். நான் கிஃப்ட் வில் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ்னு வந்துச்சுன்னா நான் வச்சுருந்தது அது போக ப்ரீவியஸ் அசஸி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மை ஹோல்டிங் பீரியட் ப்ளஸ் ப்ரீவியஸ் அசஸியோட ஹோல்டிங் பீரியட் எல்லாத்தையும் வந்து வில் பி கன்சிடரிங். ஸோ ப்ரீவியஸ் ஓனரோடது அசஸியோடது 2 பேரையும் ஆட் பண்ணோம்னா வர்றது தான் என்னது, பீரியட் ஆஃப் ஹோல்டிங் த அசெட். ஃபைனா? ஓகே. ஸோ பீரியட் ஆஃப் ஹோல்டிங்க்கு 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். பர்ச்சேஸு, வில் இன்ஹெரிட்டன்ஸ், கிஃப்ட் ஆர் அதர்ஸ். பர்ச்சேஸ்னு பார்க்கும்போது டேட் ஆஃப் அக்விசிஷன் டு டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வில் பி கன்சிடர்ட். அதர்ஸ்க்கு பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஓனரோடது ப்ளஸ் கரண்ட் அசஸியோடது நம்ம எடுத்துப்போம். தென் செக்ஷன் 48. செக்ஷன் 48 வந்து காம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின். ஸோ இங்கே வந்து காம்ப்யூட்டேஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் போனோம்னா நம்ம எதையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் அசட்னா என்னென்னு பார்த்தாச்சு, ட்ரான்ஸ்ஃபர்னா என்னென்னு பார்த்தாச்சு, ஹோல்டிங் பீரியட்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஓகேவா? நான் கெயின்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போது இந்த கேல்குலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம 45 முடிச்சாச்சு. இப்போ போக போகிறது 48க்கு போக போகிறோம். சரியா? ஸோ செக்ஷன் 48 படி வந்து 2 கேட்டகரியில் நம்ம கெயின்ஸை பிரிக்கலாம். ஒன்று ஷார்ட் டேர்ம், இன்னொன்று லாங் டேர்ம். ஓகேவா? ஷார்ட் டேர்ம்னு பார்க்கும்போது அதுக்கு எந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் இருக்காது. ஏன்னா நம்ம விற்கிறது மோஸ்ட்லி 3 இயர்ஸுக்குள்ளே விற்றுடுவோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து இந்த இடத்துல கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபினான்ஷியல் அசெட் வந்து 12 மந்த்ஸுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸ்பெஷலாக இருந்தால் 24 மந்த்ஸில் பண்ணுவாங்க. அதர் கேட்டகரியாக இருந்தால் 36 மந்த்ஸில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பீரியட்குள்ளேயே பண்ணுறதுனால இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்மாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. சரியா? ஃபைன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன், அதுலேருந்து எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் டு ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அந்த பர்டிகுலர் சேல் பண்ணுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆச்சோ அதை நான் வந்து ரெடியூஸ் பண்ணிப்பேன். சரியா? எக்ஸ்பென்சஸ் இன்கர் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து வந்து நெட் கன்சிடரேஷன் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம சம்மப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதிலேருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக இனிஷியலாக நான் வாங்கும்போது அதுக்கு எவ்வளோ பே பண்ணேங்கிறது தான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். சரியா? இது போக இதுக்கு தனி செக்ஷனே இருக்குது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் வர்றது வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். செகண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் விற்றுட்டேன்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மைனஸ் பண்ணுவேன். அடுத்தது அந்த வீட்டை நான் செகண்ட் ஃப்ளோர் பில்ட் பண்ணேன் இல்லையா, அது வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கீழே வரும். ஸோ அது வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கீழே நான் வந்து காமிப்பேன். சரியா? ஸோ அடுத்தது வந்து கேபிட்டல் கெயின். இது ரெண்டுத்தையும் நம்ம செட் ஆஃப் பண்ணோம்னா வில் கெட் அ கிராஸ் அமௌண்ட் விச் இஸ் கேபிட்டல் கெயின். ஸோ அதில் இருந்து 54 சீரீஸில் வந்து நமக்கு ரிடக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது கேபிட்டல் கெயினுக்கு. ஏன்னா கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் 80 சீரீஸில் வந்து ரிடக்ஷன் வந்து எலிஜிபிள் கிடையாது. கேபிட்டல் கெயின் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அநியாயமாயிரும் எந்த டிடக்ஷனுமே கொடுக்கலனா. ஏன்னா வர இன்கம் மொத்தமாகவே டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், எதுவுமே டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா, அதான் வந்து நமக்கு ப்ராஃபிட்டு. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சேல் ப்ரைஸ் தான் நமக்கு வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். சரியா? இப்போது இதில் ஒரு வேளை நமக்கு டிடக்ஷன்ஸே கொடுக்கல அப்படின்னா வந்து எந்த எக்ஸ்பென்ஸுமே எனக்கு மைனஸ் பண்ண விடலைன்னா காஸ்ட் ப்ரைஸுங்கிற கான்செப்டே இருக்கா. அப்போ மொத்தமாக நம்ம எதுக்கு கட்டுவோம் டேக்ஸு? செல்லிங் ப்ரைஸ்க்கு கட்டுவோம். சரியா? ஸோ இந்த நிலைமையை தடுக்கிறதுக்கு டு ஜஸ்டிஃபை தெம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறோம் அண்டர் செக்ஷன் 54. சரியா? இது ஏன் அப்படின்னா வந்து சாப்டர் 6Aல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருக்கும். இது வந்து ஜென்ரல் இன்கம் கிடையாது. நமக்கு கேபிட்டல் கெயின்ங்கிறது எப்போவுமே அரைஸ் ஆகிற இன்கம் கிடையாது, எப்போவாவது அரைஸ் ஆகிற இன்கம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெஷல் இன்கம்க்கு இதுக்கான டேக்ஸ் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் தான். சின்ஸ் கேபிட்டல் கெயின் இஸ் ஸ்பெஷல் இன்கம், கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் இதுக்கு டேக்ஸ் ரேட்டுமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரி தான். ஸோ ஸ்பெஷல் ரேட் இருக்கும், LTCG 112, 112A, 111A அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி
டிடக்ஷன்ஸுமே வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்ஷனுமே வந்து தனியாகவே 54 சீரீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 54 சீரீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைன். நான் லாங் டேர்முக்கு போகலாம். லாங் டேர்ம்னு பார்க்கும்போது நான் வாங்கி 10-15 வருஷம் இல்லைனா 30-40 வருஷம் ஆயிருக்கும். ஸோ நான் வாங்கும்போது ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின பொருளை நான் இப்போ வந்து ஒரே ஐடியா வந்து 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறேன்னா யூ கேன் இமேஜின் ஹவு மச் கேபிட்டல் கெயின் வில் பி காம்ப்யூட்டட். அப்படி பார்த்தோம்னா 99 lakhsக்கு வந்து we'll have to pay tax which is like not fair. ஏன்னா இதே ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி ரேட்டில் வந்து வாங்கினா அதிகமாக இருக்கும். அப்போ நான் அதை மைனஸ் பண்ணினா அப்போது ஐ வில் கெட் லெஸர் ப்ராஃபிட், ஐ வில் பே லெஸர் டேக்ஸ் இல்லையா. ஸோ அந்த டேக்ஸ் பேர்டனை குறைக்கிறதுக்காக தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிற பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே வந்து இப்போது ரீசெண்டாக நடந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து தூக்கிட்டாங்க, கரெக்டாக. பட் அது நமக்கு வந்து இப்போதைக்கு அப்ளிகபிள் இல்லை. ஸோ யூ மே நாட் வரி அபவுட் தட். ஃபைன். ஸோ இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனில் என்ன பண்ணுவோன்னா பேஸ் வேல்யூ 100 இருக்கும், ஓகேவா. 2001க்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் இருந்து 2000லேருந்து வில் கன்சிடர் பேஸ் வேல்யூ வந்து 100, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பேஸ் வேல்யூ இண்டெக்ஸ்ட் வேல்யூ அப்படிலாம் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ்டு காஸ்ட் இண்டெக்ஸேஷன் வந்து நம்மளுடைய வாங்கின காசு கூட கம்பேர் பண்ணும். ஸோ இன்றைக்கி நான் வாங்கினா இந்த ரேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வில் பி கன்சிடரிங் அண்ட் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். த சேம் இஸ் அப்ளிகபிள் டு இம்ப்ரூவ்மெண்ட். அதே மாதிரி எக்ஸாம்ஷனுமே வந்து ரெண்டுத்துக்கும் அவைலபிளாக இருக்குது, ஓகேவா. ஃபைன். நவ் லெட் அஸ் கோ பேக் டு ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். ஸோ மேலே பார்த்தது ஓகே. இப்போ திரும்பவும் வந்து we are going to do something. என்ன பண்ண போகிறோன்னா இருங்க தாளிச்சிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். ஸோ நம்ம வந்து முதல்ல இப்போ இதை உடைக்க போகிறோம், சரியா. ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனில் மொத்தமாக வந்து 4 டிவிஷன் இருக்குது, சரியா. தனித்தனியாக எவ்ரி திங் வில் பி ஹேண்டில்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் 48 விச் இஸ் ஜென்ரல், ஓகேவா. செக்ஷன் 54 ஸ்பெசிஃபிக் லேண்ட் அண்ட் பில்டிங்காக மட்டும், சரியா. லேண்ட் அண்ட் பில்டிங்காக மட்டும் இருக்கிறது செக்ஷன் 54. அடுத்தது செக்ஷன் 50A. 50A வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸுக்கு, 50AA வந்து யூனிட் லிங்க்டுக்கு, ஓகேவா. ஃபைன். ஃபஸ்ட்டு 48 பார்ப்போம். 48 வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்னு பார்க்கணும், சரியா. ஒரு வேளை கேஷில் ரிசீவ் ஆகிருக்கு, அதாவது கைண்டில் இல்லாமல் மணிஸ் ஒர்த்தில் ரிசீவ் ஆகுதுன்னா ஆக்சுவல் அமௌண்ட் எடுத்துப்போம் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனுக்கு. அதுவே வந்து கைண்டில் ரிசீவ் ஆகுதுன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடுக்கு பதிலாக நான் வந்து ஒரு கார் கொடுக்குறேன் அப்படின்னா அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன், சரியா. ஸோ அடுத்தது வந்து 50C. 50Cயில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் லேண்ட் அண்ட் பில்டிங் ஆர் போத். ஸோ இது ரொம்ப டெஸ்ட் பண்ணுற ஒரு செக்ஷன். ஸோ 50Cயில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் அசெட் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா அந்த கன்சிடரேஷனோட 100% பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1000 ரொம்ப கம்மியாக இருக்குமோ, சரி நம்ம ஒரு 10 லட்சம் வச்சுக்கலாம். 10 lakh into 110%, ஓகேவா. நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கன்சிடரேஷன் எவ்வளோ ரிசீவ் ஆச்சோ அந்த அமௌண்ட்டை இன்ட்டு 110% பண்ணோம்னா வில் கெட் 11 lakh, சரியா. ஸோ 11 lakh ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டிக்குமே வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சரியா. லெட்டஸ் கன்சிடர் இந்த இடத்துல ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து லெட்டஸ் சே ஒரு 12 lakh இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போது இது ரெண்டுத்தில் எது ஹையர்னு பார்க்கணும். இஃப் த 110% ஆஃப் கன்சிடரேஷன் இஸ் லெஸ்ஸர் தென் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, சாரி மோர் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. இந்த இடத்துல மோர் தெனாக தானே இருக்குது. ஸோ அப்போ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எது எடுப்போம், கன்சிடரேஷன் எடுப்போமா இது எடுப்போமான்னு கேட்டால் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் எடுப்போம், சரியா. அதே வந்து 110% ஆஃப் கன்சிடரேஷன் பண்ணுறேன், ஓகேவா. நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றப்போ எனக்கு 8 lakhs வந்துச்சு, அதான் கன்சிடரேஷன் ஃபுல் வேல்யூ ரிசீவ்டு. அந்த ஃபுல் வேல்யூ ரிசீவ்டை 110% பண்ணும். அப்போது 8 lakh இன்ட்டு 110 பண்ணோம்னா நமக்கு 8,80,000 வரும். அதோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவுமே வந்து 8 lakh தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் தான் எடுத்துப்போம். அதுவே வந்து 7 lakh இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் கன்சிடரேஷன் எடுத்துப்போம். ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கு கீழே போச்சுன்னா ஆக்சுவல் எடுத்துப்போம், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கு மேலே போச்சு அப்படின்னா வந்து எடுத்துப்போம், ஓகேவா. ஏன்னா நமக்கு எது ஹையராக இருக்கோ அதான் தேவை. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவில் பே பண்ணணும், கன்சிடரேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கன்சிடரேஷனில் பே பண்ணணும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகே. அடுத்தது கண்டிஷன்ஸ் டு டிட்டர்மைன் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. பட் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ஜென்ரலி நான் வந்து ஒரு லேண்ட் வாங்க போகிறேன்னு வச்சுப்போம். ஐயோ என்ன இப்படி இருக்குது, ஓகே ஃபைன். ஸோ நான் ஒரு லேண்ட் வாங்க போகிறேன்னா நான் வந்து ஒரேடியாக 1 கோடி ரூபா கொடுத்து நான் ஒரே நாளில் வாங்கிட மாட்டேன், ஓகேவா. ஸோ என்ன பண்ணுவேன்னா அந்த லேண்டை பற்றி விசாரிப்பேன், எல்லாமே பண்ணிவிட்டு I'll do one thing.
இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன், லைக் இந்த மாதிரி நான் வந்து இந்த லேண்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன், நான் ஒரு நல்ல நாளாக பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, கரெக்டாக. அப்போது லெட்டர்ஸ் அதையும் 1/2/2023 வந்து நான் அக்ரிமெண்ட் போடுறேன், சரியா. அண்ட் 31st March 2023 வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், ஓகேவா. அப்போது இன்றைக்கி டேட்டில் சாரி இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது, நான் கொஞ்சம் மாற்றி போடுறேன். ஓகே, லெட்டர்ஸ் அஸ்யூம் டேட் ஆஃப் அக்ரிமெண்ட், ஓகேவா. இது டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து ஒரு 5th August 2022, ஓகேவா. இப்போது இந்த டேட்டில் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், ஓகேவா. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து லெட்டர்ஸ் அஸ்யூம் இந்த வீட்டுக்கு வந்து இந்த டேட்டில் வந்து இட் இஸ் அதே அமௌண்ட்டு வச்சுக்கலாம், ஓகேவா, 1 crore. தென் ஆன் த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து 1.1 crore ஆயிடுது, ஓகேவா. நவ் நான் என்ன பண்ணணும், எந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுக்கணும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 50C படி 110% ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி 110% ஆஃப் கன்சிடரேஷன் ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ whichever is least எடுப்போம், ஓகே, whichever is higher எடுப்போம், கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தோம்னா 110%க்கு ஓகே இருங்க, அப்படி பார்த்தா let us make it 1.5 crores, இது 1.1 crore, ஓகேவா. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல இது வந்து ஈக்குவலைஸ் ஆகுது, சரியா. ஆனால் இங்கே வந்து நான் ஜாஸ்தி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கு நான் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். அப்போ நான் எது எடுக்கணுங்கிற கன்ஃபியூஷன் வரும், கரெக்டாக. ஸோ இதுக்கு தான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ உனக்கு 2 டேட்ஸ் இருக்குது, ஒரு அக்ரிமெண்ட் டேட் இருக்குது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்குன்னா அக்ரிமெண்ட் டேட் அன்றைக்கி நீ 2 விஷயம் பண்ணியிருக்கணும். அந்த 2 விஷயம் நீ பண்ணினா உனக்கு அக்ரிமெண்ட் டேட்டே வந்து நீ வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா பிஃபோர் டேட் வில் ஹேவ் லெஸர் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கம்பேர்ட் டு அ லேட்டர் டேட், சரியா. ஸோ அக்ரிமெண்ட் டேட்டில் இருக்கிற ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவே உனக்கு வேணும் அப்படின்னா வாட் யூல் ஹேவ் டு டூ இஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஸ்கிரைப்டு மோடில் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் அக்ரிமெண்ட் டேட் அன்றைக்கி பார்ட் பேமெண்ட் ஆச்சு பண்ணியிருக்கணும், எதர் ஃபுல் பேமெண்ட் ஆர் பார்ட் பேமெண்ட், ஃபுல் ஆர் பார்ட் பேமெண்ட் இங்கே வந்து பண்ணியிருக்கணும். அந்த பேமெண்ட் எப்படி பண்ணியிருக்கணும், ப்ரெஸ்கிரைப்டு மோடில் என்னெல்லாம் கொடுத்துருக்கான், அக்கௌண்ட் பேய் செக்கு, ஓகேவா. அக்கௌண்ட் பேய் செக்கு, டிராஃப்ட்டு, இஎஸ்ஏ, எலக்ட்ரானிக் மோடு எல்லாமே வந்து ஸ்பெசிஃபைட், லைக் பேங்க் ரிலேட்டட் மோட்ஸ் எல்லாமே வரும், ஓகேவா. ஸோ இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்டே வந்து அசஸி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எது எடுக்கணும், ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுதான் வந்து எடுக்கணும். ஸோ ஜென்ரலி என்ன டேட் எடுப்போம், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எடுப்போம். பட் அக்ரிமெண்ட் டேட் அன்றைக்கி ஃபுல் ஆர் பார்ட் பேமெண்ட் பண்ணிவிட்டு அது வந்து ப்ரிஸ்கிரைப் மோடில் பண்ணோம்னா அக்ரிமெண்ட் டேட் வந்து எடுத்துப்போம், சரியா. நவ் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இன் டிஸ்பியூட். இப்போ இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவே பஞ்சாயத்துக்கு வந்து வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ லெட்டர்ஸ் அதையும் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவே வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் ஒரு வேல்யூ சொல்கிறேன், அசஸிங் ஆஃபீஸர் ஒரு வேல்யூ சொல்கிறாரு, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, என் கன்சிடரேஷனும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு தான் வந்து லாவில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, வித் அசஸிங் ஆஃபீஸர் ஹேஸ் அ டிஸ்பியூட் வித் வேல்யூவிங். ஸோ உங்களுக்கு அசஸிங் ஆஃபீஸருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறதுல. அப்போ நீங்கள் 2 பேர் எங்கே போவீங்கன்னா, நீங்கள் 2 பேர் ஸ்ட்ரெயிட்டாக விஓ கிட்ட போவீங்க, வேல்யூவேஷன் ஆஃபீஸர். ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வேல்யூ பார்த்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் இதை மொத்தமாக 3 கேஸில் டிசைட் பண்ணலாம். நவ் விஓ வந்து ஒரு வேல்யூ சொல்கிறார் இல்லையா, அந்த வேல்யூ வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவோட ஜாஸ்தியாக இருக்குது, ஓகேவா. அப்போது நீங்கள் ஒரு வேல்யூ சொல்கிறீங்க, விஓ ஒரு வேல்யூ சொல்கிறாரு, விஓ சொல்கிற வேல்யூ வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவோட ஜாஸ்தியாக இருக்குது, ஓகேவா. அப்போ என்ன எடுத்துப்போம், ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் வில் பி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், 110% ஆஃப் கன்சிடரேஷன் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ whichever is higher. let us assume என்னோட கன்சிடரேஷன் ஆக்சுவலாக ரிசீவ்டு வந்து 1 lakh, ஓகேவா. இதோட 110% எவ்வளோ, 110%னா 1,10,000 வரும், ஓகேவா. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து எவ்வளோ சொல்கிறான்னா let us assume 2 lakhs சொல்கிறான், ஓகேவா. இது 2த்துக்கும் டிஸ்பியூட் வருது. நான் சொல்கிறேன் 1 லட்ச ரூபா நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா கட்டணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், விஓ கிட்ட போகிறோம். விஓ என்ன சொல்கிறாருன்னா let us assume விஓ வந்து 2.5 lakh சொல்கிறார் இந்த எக்ஸாம்பிள் படி, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம், 1 lakh கன்சிடர் பண்ணுவோமா, 2 lakh கன்சிடர் பண்ணுவோமா, 2,50,000 கன்சிடர் பண்ணுவோம்னா 2 lakh கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா 110% ஆஃப் கன்சிடரேஷன் நான் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ whichever is higher தான் எடுக்கணும், ஓகேவா. பட் அது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா தான் நான் வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கிட்ட போகிறோம். அவர் கொடுக்குற வேல்யூ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவோட ஜாஸ்தியாக இருக்குன்னா எனி வேல்யூ cannot exceed ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, சரியா. அது வந்து மைண்டில் இருக்கணும். அப்போது it cannot exceed 2 lakh rupees, ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஸோ அதனால் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் would be ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. நவ்
ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து லெஸ், இட் இஸ் வேல்யூவேஷன் ஆஃபீஸர் சொல்கிற வேல்யூ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விட லெஸ்ஸாக இருக்குது, பட் மோர் தென் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் நம்ம ரிசீவ் பண்ண வேல்யூ விட அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதாவது என்ன அர்த்தம், நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் படியே என்னோட கன்சிடரேஷன் எவ்வளோ, 1 lakh rupees. ஸோ இதோட 110% வாஸ் 110% ஆஃப் 1 lakh வாஸ் 1,10,000. ஓகேவா? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம், 2 lakh rupees சொல்லியிருந்தோம், அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போது வேல்யூவேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா விஓவோட வேல்யூ வந்து 1,80,000. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 110% ஆஃப் கன்சிடரேஷன் இஸ் 1,10,000. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 2 lakh. அப்படின்னா 2 lakh தான் எடுக்கணும். எனக்கு டிஸ்பியூட் ஆகிடுச்சு. ஸோ நான் வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கிட்ட போனேன். வேல்யூவேஷன் ஆஃபீஸர் வந்து 1,80,000 சொல்கிறாரு. அப்போது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை விட 1,80,000 கம்மியாக இருக்குது. பட் இந்த 1,80,000 வந்து என்னோட ஆக்சுவல் கன்சிடரேஷனை விட அதிகமாக இருக்குது. ஸோ நான் எதை எடுத்துப்பேன், இதான் எடுத்துப்பேன். சிம்பிளி சொல்லணும்னா என் கன்சிடரேஷனை விட ஏதாவது ஜாஸ்தியாக இருக்கணும், பட் அந்த ஜாஸ்தியாக இருக்கிறது cannot exceed ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. ஓகேவா? ஸோ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் must be more than actual consideration, but it cannot exceed standard stamp duty value. சரியா? இது சிம்பிள் லாஜிக் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் வில் பி வேல்யூயிங் ஆஃபீஸர் கொடுத்த வேல்யூ. ஓகேவா? ஃபைன். லாஸ்ட் கேஸ், இஃப் த கன்சிடரேஷன் இஸ் லெஸ், இஃப் த வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கொடுத்த வேல்யூ இஸ் லெஸ் தென் கன்சிடரேஷன். இப்போ என்ன சொல்கிறாங்க, என்னுடைய கன்சிடரேஷன் எவ்வளோ சொன்னேன், 1 lakh சொன்னேன். ரொம்ப டொக்கு சவுண்ட் வருதில்ல, சாரி கைஸ். 110% ஆஃப் கன்சிடரேஷன் வந்து 1,10,000. சரியா? நவ் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து அதே 2 lakh வச்சுக்கலாம். இப்போ வேல்யூவேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்லலாம், பாவம்ப்பா இந்த நிலத்துக்கு போய் இவ்வளோ சொல்லி இது வந்து நானே வந்து 50,000 தான் கொடுப்பேன், இதுக்கு மேலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், வேல்யூவேஷன் ஆஃபீஸர் 50,000 சொல்லிட்டாரு, நான் 50,000 தான் டேக்ஸ் கட்டுவேன் அப்படின்னு நான் சொன்னாலுமே லா ஒட்டுக்காது. லா என்ன சொன்னோம்னா, தம்பி யோர் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் cannot be lesser than 110% ஆஃப் கன்சிடரேஷன் ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. ஸோ அப்படி பார்த்தா நீ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கு தான் நீ வந்து என்ன பண்ணணும், பே பண்ணணும். ஓகேவா? பட் இந்த இடத்துல வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கிட்ட நீ போன, அவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து இதுக்கு 50,000 தான் தரேன்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணோம்னா உன்னுடைய ஆக்சுவல் கன்சிடரேஷன், நீ சொன்னது கரெக்டு தான், உன் கன்சிடரேஷனோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது, வேல்யூவேஷன் ஆஃபீஸர் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காரு. அப்போ நீ ஒரு வேலை பண்ணு, வேல்யூவேஷன் ஆஃபீஸர் 50,000 சொல்லியிருக்காருல, நீ 1,00,000 கட்டிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ when 110% of consideration is lesser than stamp duty value and we go to the valuation officer gives the value which is lesser than the consideration in itself. சரியா? On that case what we'll be doing is whatever the consideration has been given actually or what has been actually received will be taken as full value of consideration, because consideration cannot be more than the actual consideration received. Even though the valuation officer is specifying that the expected or value of the particular property is 50,000, the amount specified cannot be lesser than the actual money received, because that is the actual capital gain the person is going to get, right? So அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் வந்து வேல்யூவேஷன் ஆஃபீஸருடைய இதை இக்னோர் பண்ணிவிட்டு ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ஆக்சுவல் கன்சிடரேஷனே நம்ம வந்து எடுத்துப்போம். சரியா? ஸோ தேட் வாஸ் செக்ஷன் 50C. ஸோ 50Cயில் முதல்ல 48 பார்த்தோம், அதுக்கப்புறம் 50C பார்த்தோம். 50Cயில் 110% ஆஃப் கன்சிடரேஷன் ஒரு ஆக்சுவல் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர் பார்த்தோம். அதில் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ டிஸ்பியூட் ஆச்சுன்னா எப்படின்னு பார்த்தோம். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எப்படி டிட்டர்மைன் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ டேட் ஆஃப் அக்விசிஷன், டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்டு டேட் ஆஃப் அக்ரிமெண்ட், டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் பார்ட் பேமெண்ட் அது வந்து ப்ரிஸ்கிரைப் மோடில் பண்ணியிருந்தால் டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்டுடைய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுத்துப்போம், இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் தான் எடுக்கணும் டிஃபால்ட்டாக. அண்ட் தென் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவே டிஸ்பியூட்டில் போச்சுன்னா நம்ம அசஸிங் ஆஃபீஸர் வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கிட்ட போவார். வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கொடுக்குற வேல்யூ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவாக எடுத்துப்போம். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை விட கம்மியாக இருக்குது பட் கன்சிடரேஷனை விட ஜாஸ்தியாக இருக்குன்னா வேல்யூவேஷன் ஆஃபீஸர் சொன்ன வேல்யூ எடுத்துப்போம். கன்சிடரேஷனை விட கம்மியாக இருக்குன்னா கன்சிடரேஷன் எடுத்துப்போம். சரியா? ஃபைன். அடுத்தது வந்து 50CA ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் இன் கேஸ் ஆஃப் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இன் ஃபேர் மார்க்கெட். இஃப் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எக்ஸீட்ஸ் கன்சிடரேஷன், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எதை எக்ஸீட் பண்ணுது, கன்சிடரேஷனை எக்ஸீட் பண்ணுது அப்படின்னா அப்போது ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் will be ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. சரியா? ஜென்ரலி கன்சிடரேஷன் தான் எடுப்போம். பட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட எப்படி நம்ம லேண்டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ பார்க்குறோமோ அந்த மாதிரி மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பார்ப்போம்ப்பா. வெரி சிம்பிள். சரியா? ஸோ நம்ம ஆக்சுவல் கன்சிடரேஷனில் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குன்னா வேணும்னே நம்ம கம்மியாக கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுறோன்னா
ரூபா இருக்கிற பொருளை நான் 50,000 தான் விற்றேன்னு சொல்லிட்டு 50,000 பிளாக்ல வாங்கிடுவோம், 50,000 அக்கௌண்ட்டில் காமிப்போம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பிளாக் மணியை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரொவிஷன். ஓகேவா? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வில் பி கன்சிடர். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுக்கிறதுக்குமே ரீசன் அதுதான். ஏன்னா புக்ஸில் கொஞ்சம் காட்டுவோம், பிளாக்கில் கொஞ்சம் விற்றுடுவோம் இல்லையா? ஸோ பிளாக் மணி அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. திஸ் செக்ஷன் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு சர்டன் கிளாஸ் அண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா? அது என்னென்னு வந்து நமக்கு புக்ஸ்லேயுமே சொல்லலை, ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ அடுத்தது 50AA. 50AAல என்ன சொல்கிறாங்க? ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் on specific mutual fund acquired after 1/4/2023 market linked debentures. இது ரெண்டுத்துக்குமே எப்பவுமே, ஸோ மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், மார்க்கெட் லிங்க் டெபெஞ்சர்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே நேச்சர் ஆஃப் கேபிட்டல் கெயின் எப்போவுமே என்னவாக இருக்கும்னா ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு ஒரு சின்ன வேல்யூவேஷன் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் வுட் பி எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டு. சரியா? அந்த அமௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணோம்னா நெட் கன்சிடரேஷன் ஆஸ் யூஷுவல். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், ஷேர்ஸில் என்ன நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், எதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறது, ரிப்பேர் பண்ண போகிறது இல்லையா? ஸோ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இருக்காது, வெறும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மட்டும்தான் இருக்கும். அது மைனஸ் பண்ணோம்னா வில் கெட் STCG. ஓகேவா? ரெண்டுமே வந்து ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். கெயினாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நாளைக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் சரி, கெயின் வில் ஆல்வேஸ் பி அ ஷார்ட் டேர்ம் கெயின். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு கன்சிடர்ட். ஃபர்ஸ்ட் ஒன், STT பெய்ட் அலவுட். ஸோ இதில் நம்ம வந்து STT கட்டுவோம். ஓகேவா? ஜென்ரலி LTCG 112A அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம STT வந்து ஒன்று வாங்குறப்ப பே பண்ணிக்கிட்டோம், இல்லை விற்கிறப்ப பே பண்ணிக்கணும், ரெண்டு பக்கமே பண்ணிடணும். ஓகேவா? STTங்கிறது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே வந்து இது சர்டன் அமௌண்ட் இஸ் பீன் டிடக்டட் டு ட்ராக் த அமௌண்ட். சரியா? நமக்கு ஜென்ரலி எவ்வளோ வந்து சேல் ஆகுதுன்னு நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் நம்ம வச்சுக்கணும். இந்த TDSஆக இருக்கட்டும், TCSஆக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்குன்னா சோர்ஸஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்கம்மை ட்ராக் பண்ணுறதுக்கு வைக்கிற டாக்ஸேஷன்ஸ் தான். சரியா? ஸோ இந்த மாதிரி STT வந்து ஒரு டிரான்சாக்ஷன் டேக்ஸ், அதில் வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ ஸ்பெசிஃபைட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா வேர் 35% ஆஃப் த டோட்டல் ப்ரொசீடிங் இன்வெஸ்டட் இன் ஈக்விட்டி ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி. ஸோ மொத்தம் 100%ல மோர் தென் 35% வந்து நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும், ஈக்விட்டி ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனியில் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணோம்னா மொத்தமாகவே வந்து டாக்ஸேஷன் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸாக தான் இருக்கும். சரியா? தென் அட்வான்ஸ் மணி ஃபோர்ஃபீச்சர்ட். இது வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் ரிலேட்டட் விஷயம். சரியா? ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்லாம் என்ன பண்ணுவோம்னா, இமோபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறப்போ விற்கிறப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும், பட் அது வந்து ஹைலி டிமாண்டட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. நான் வாங்குற மாதிரி என்ன மாதிரி இன்னும் 4 பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதே இடத்த. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏன்ப்பா நான் இதை வந்து ஒரு 50,000 கொடுத்து நான் இப்போவே புக் பண்ணிடுறேன், நான் ஒரு 2 மாதம் கழித்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். டு லாக் தட் ப்ராப்பர்ட்டி வித் ஆர் செல்ஃப் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட் பேசிஸில் வந்து என்ன பண்ணுவோன்னா, நான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிறேன் 2 மாதம் கழிச்சு 50,000 வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வில் என்டர் இன்டு ஒன் டீட் அண்ட் வில் சைன் இட் அண்ட் ரெஜிஸ்டர் இட். சரியா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த 2 months கழிச்சு ஒருவேளை இந்த கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணிட்டாரு பையர். அவர் என்ன சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு இது வேண்டாம், இப்போ என் காசை திருப்பி கொடுன்னு கேட்டார்னா, அப்போ ஆக்சுவலாக இது வந்து செல்லருக்கு லாஸ். ஏன்? இன்கேஸ் நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பார்ப்போம், இன்கேஸ் இந்த இடத்துல வந்து இந்த பையருக்கு பதில் நான் வேறு ஒரு பையருக்கு விற்றுருந்தேன், நான் ஆக்சுவலாக கூட நான் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுருக்கலாம் இல்லையா? ஸோ எனக்கு வந்து 2 months வந்து நஷ்டமும் ஆயிடுச்சு வெயிட் பண்ணதில். அந்த அது போக இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்று போகல. அண்ட் வாட் இஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் பீன் சோல்ட் ஆஃப்டர் தட் அட் ஆல்? அப்போ இட்ஸ் அ கிரேட் லாஸ் டு த செல்லர், ரைட்? ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் திஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த செல்லர் அண்ட் டு அவாய்ட் பீப்புள் ப்ரீச்சிங் சச் கான்ட்ராக்ட்ஸ், என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி யாராச்சும் அட்வான்ஸ் மணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலைன்னா த செல்லர் ஹேஸ் ஆல் ரைட் டு டேக் பேக் ஆர் ஃபோர்ஃபீச்சர் த அமௌண்ட். சரியா? ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா அக்ரிமெண்ட் போடும்போதே சொல்லிடுவார், இந்த மாதிரி 2 monthsல நீங்கள் வாங்கலைன்னா அக்ரிமெண்ட் மணி திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஃபீச்சர் பண்ணுற அமௌண்ட் எல்லாம் அப்போ அவருக்கு இன்கம் தானே அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஓகேவா? ஆனால் அது வந்து எப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ அது எப்படி டிட்டர்மைன் ஆகும்னா 1/4/2014 முன்னாடியே அப்புறமான்றதை பொறுத்து டிசைட் ஆகும். ஏன்னா 1/4/2014 முன்னாடி ரெடியூஸ் பண்ணியிருந்தாருன்னா அப்போ இருந்தவங்க படி என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்டு, இல்லைங்க அவங்கெல்லாம் பாவம், அவங்க வந்து அவங்களுடைய காஸ்ட்லேருந்து அதை மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இட் கேன் பி ரெடியூஸ் ஃப்ரம் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். ஸோ எப்படி இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இதில் நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை 10 lakhs rupeesக்கு விற்கணும். ஓகேவா? இதுக்கு வந்து நான் 50,000 வந்து அட்வான்ஸ் வாங்கியிருந்த ஒரு பர்சன் கிட்ட, அந்த பர்சன் வந்து இது விற்கலை. ஸோ எனக்கு இதில் எவ்வளோ எனக்கு இதுவாச்சு 50,000. இதை வந்து நான் வந்து அடுத்த பார்ட்டிக்கிட்ட விற்கும்போது எக்ஸ்பென்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி நான் வந்து இதை வந்து லெஸ் பண்ணிப்பேன். இதை வந்து என்ன பண்ணிப்பேன், என்னோடய ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்லேருந்து இந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து மைனஸ் பண்ணிப்பேன். இது வந்து ஒரு ரிக்கவரி ஆஃப் காஸ்ட் மாதிரி நான் காட்டுவேன். ஓகேவா? எப்போது 2014 முன்னாடி வாங்கியிருந்தா. ஓகேவா? அதுக்கப்புறம் வாங்கினா வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் கூடாது, இது வந்து ஃபுல்லாக டேக்ஸபிள், இது ஒரு இன்கம், நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு IFOSல டேக்ஸ் பண்ணிடுவாங்க.
சரியா? ஸோ 2014க்கு முன்னாடி வந்து ஃபோர் ஃபீச்சர் பண்ணியிருந்தோம்னா இட் வில் பி ரெடியூஸ் ஃப்ரம் த காஸ்ட் ஆஃப் த அசெட் ஆர் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ ஆஃப் த அசெட். சரியா? இந்த இடத்துல வி வரணும். ஏன் டெலீட் ஆக மாட்டேங்குது? ஓகே, ரிட்டர்ன் ஆன் வேல்யூ. ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபோர் ஃபீச்சர்னு வரும்போது செக்ஷன் 51 ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் கோட் பண்ணால் மார்க்ஸ் கிடைக்கும். செக்ஷன் 51 படி 2014க்கு முன்னாடி வந்து ஃபோர் ஃபீச்சர் பண்ணிட்டோம்னா ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ரிட்டர்ன் ஆன் வேல்யூ காஸ்ட்டில் இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம்னா கேபிட்டல் கெயின் சாப்டரில் இக்னோர் பண்ணிவிடுங்க, ஐஎஃப்ஓஎஸில் டேக்ஸ் பண்ணணும். சரியா? அண்ட் ஃபோர் ஃபீச்சர் பை ப்ரீவியஸ் ஓனர் கேன் பி இக்னோர்டு. ஓகேவா? ஃபைன். இப்போ வரைக்கும் எல்லாம் முடிச்சாச்சா? ஓகே, ஐ கெஸ் இது வரைக்கும் ஓவர். ஸோ ஒரு குட்டி ரீகேப் பார்ப்போம், அதுக்கப்புறம் திரும்ப பண்ணுவோம். ஏன்னா டேக்ஸஸ் சப்ஜெக்ட் வேறு, அப்பப்போ ரீகேப் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் 48 பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து கேபிட்டல் அசெட்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் ஹோல்டிங்னா என்னென்னு பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறமா வந்து வி சா வாட் இஸ் நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தது வந்து என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும் எக்ஸ்க்ளூட் ஆகும் அதெல்லாம் பார்த்தோம். தென் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து 50C பார்த்தோம். 50Cலேயே வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எப்போ டிட்டர்மைன் பண்ணணும், எந்த வேல்யூ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனுக்கு அப்புறமா வந்து மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறமா யூனிட் லிங்க் டெபெஞ்சர்ஸாக இருந்தால் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம இப்போ பார்த்தது வந்து செக்ஷன் 51 அட்வான்ஸ் மணி ஃபோர் ஃபீச்சர். ஓகேவா? ஃபைன். ஸோ இது போக இப்போ நான் வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். ஸோ தட் வுட் பி லைக் அ பிட் இன்ட்ரெஸ்டிங். நான் அதை கோட் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இது போக எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஒரு நிமிஷம். எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நான் ஷார்ட்டாக எழுதி காமிக்கிறேன். எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் இது ஆக்சுவலாக ரெண்டு வகையில் இருக்கும். ஓகேவா? ஒன்று வந்து பர்சன்டேஜ் பேசிஸில் இருக்கும், இன்னொன்று வந்து ஆக்சுவல் அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லிடுவாங்க. ஸோ பர்சன்டேஜ் பேசிஸில் இருந்துச்சுன்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் நம்ம ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம ஆக்சுவலாக கஸ்டமர்கிட்டேருந்து வாங்குகிற லைக் செல்லர் பையர்கிட்டேருந்து வாங்குகிற காசு. ஸோ ஃபுல் கன்சிடரேஷனில் இருந்து ஃபுல் கன்சிடரேஷன் இருந்து கிவன் பர்சன்டேஜ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் த ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்ஸ். சரியா? ஸோ திஸ் வாஸ் ஒன் திங் தட் மிஸ்ட் அவுட். ஸோ அது போக ஐ காட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூ விச் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஓகே அது வந்து 40C அப்படிமா சொல்லலாம். ஃபைன். ஓகே, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் இப்போ. சரியா? 51(1)B காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். சரியா? ஸோ டேஞ்சபிள் அசெட்ஸ், இன்டேஞ்சபிள் அசெட்ஸ்னு ரெண்டு கேட்டகரியில் பிரிச்சுக்கலாம் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு. ஏன்னா நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வரும். சரியா? ஸோ அது வந்து லாங் டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஷார்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா அந்த க்ரைட்டீரியா எதுவும் கிடையாது. ஸோ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் லைக் 2014 ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் வந்து வச்சுருந்தேன். அது வெறுமனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் லைக் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருந்துச்சு. 2015 வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டினேன். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து 2016 வந்து அதில் கொஞ்சம் ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணேன், லைக் பால்கனி போடுறது அந்த மாதிரிலாம் வேல்யூ ஆட் பண்ணேன். ஸோ 2017 வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை மொத்தமாக விற்றுடுறேன். அப்போது இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் எடுத்தோம்னா கம்மி, பட் அதில் நான் இன்னும் நிறைய ஆட் ஆன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து நான் இன்கர் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஒருவேளை டேஞ்சபிள் அசெட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து 1/4/2001 முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ எனி காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பிஃபோர் 1/4/2001 ஷெல் நாட் பி கன்சிடர்ட். ஆஃப்டர் 1/4/2001 ப்ரீவியஸ் ஓனர் அசசி ரெண்டு பேருமே வந்து நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். யார் பண்ணாலும், நான் வாங்கி நானுமே என்னுடைய ஆட் ஆன்ஸ் பண்ணேன்னா அதுவுமே டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னால் குட்வில் ஆஃப் அ பிஸ்னஸ் ஆர் ரைட் ஆஃப் மேனுஃபேக்சர், ப்ராசஸ், ப்ரொடியூஸ் எனி ஆர்டிக்கல், திங் ஆர் ரைட் டு கேரி ஆன் எனி பிஸ்னஸ் வந்து நில். ஸோ குட்வில் பேசிக்காகவே வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நில். ஓகேவா? இன்டான்ஜிபிள் அசெட்டில்
Now இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், indexed cost of acquisition. ஓகேவா? ஸோ indexed cost of acquisitionமே வந்து அகெயின் 1/4/2001க்கு முன்னாடினா இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா இண்டெக்ஸேஷனில் என்னென்னா 2001க்கு அப்புறமா வந்து நம்மளுடைய சிஐஐயில் வந்து எல்லாமே ஆல்ரெடி இன்க்ளூட் ஆயிரும். சரியா? ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ இன்கர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2001 எந்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அந்த வருஷத்தோட சிஐஐ டிவைடட் பை எந்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமோ அந்த வருஷத்தோட சிஐஐ. ஓகேவா? ஓகே. ஸோ இண்டெக்ஸேஷன் இது வந்து ஒரு வாட்டி க்ராஸ் செக் பண்ணோம். ஓகே, அடுத்தது indexed cost of acquisition, which is second proviso அது ஆக்சுவலாக. This is proviso. Okay. ப்ரொவைசோனா ஒன்றும் இல்லை, எக்ஸெப்ஷன். சரியா? ஸோ ஒருவேளை இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 2 கேட்டகரியில் நம்ம பிரித்தோம். ஞாபகம் இருக்கா? ஒரு பொருள் வாங்குகிறோம்னா ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், இல்லைனா கிஃப்ட் வில் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு அதர் கேட்டகரியில் வரும்னு. ஸோ கிஃப்ட் வில் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அதர் கேட்டகரி வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல்ல வந்து பர்ச்சேஸ் பார்க்கலாம். சரியா? ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னு வரும்போது ஐயோ ஓகே பர்ச்சேஸ் அப்படின்னு வரும்போது 1/4/2001க்கு முன்னாடி அப்புறமான்னு பார்ப்போம். 1/4/2001க்கு முன்னாடியாக இருந்துச்சுன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஒரு ரிட்டர்ன் ஆன் வேல்யூ பேஸ்ட் அப்பான் த அசெட். ஓகேவா? இன்டூ இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், எந்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், 2001க்கு முன்னாடினா இக்னோர் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போது பேஸ் வேல்யூவில் வந்து எடுப்போம். 1999 வாங்கியிருந்தாலுமே 2001 பேஸ் வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தட் இண்டெக்ஸேஷன் கிடச்சிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 2001 தான் நம்ம வந்து பேஸ் வேல்யூ எடுப்போம். 2001 இது. ஓகேவா? ஸோ 2000 பேஸ் வேல்யூ எடுத்துகிட்டு அடுத்தது இதுவே வந்து 2001க்கு அப்புறமா விற்றுருக்காங்க, லைக் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அப்போது ஒரு வெரி நார்மல், லைக் எந்த வருஷம் வாங்கினோமோ அது காஸ்ட் ஆஃப் இயர் ஆஃப் அக்விசிஷனோட சிஐஐ அண்ட் இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரோட சிஐஐ வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். அதாவது இது என்ன கேல்குலேஷன் ஆக்சுவலானா, இன்றைக்கி ரேட்டில் வந்து நான் வாங்கினப்போ எக்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து நான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருந்தேன். ஓகேவா? நான் வாங்கின வருஷம் வந்து ஒரு வருஷம். பட் இதே ப்ராப்பர்ட்டியை நான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் எப்படி வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரை வச்சுட்டு இயர் ஆஃப் அக்விசிஷனை டிவைட் பண்ணுறோம். வெரி சிம்பிள். ஓகேவா? தென் இன்ஹெரிட்டன்ஸ், கிஃப்ட் ஆர் வில், அதுக்கு வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்கேன். ஓகேவா? டு மேக் இட் சிம்பிள் நான் வந்து பெட்டராக சொல்லிடுறேன். ஸோ ப்ரீவியஸ் ஓனர் வந்து 2001க்கு முன்னாடி வாங்கியிருக்காரு, ட்ரான்ஸ்ஃபரும் 2001க்கு முன்னாடி ஆகிடுச்சு. நான் என்ன சொல்லுவேன், 2001க்கு முன்னாடி எதுனாலும் நம்ம வந்து பேஸ் இயரோட இண்டெக்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இட் வுட் பி சேம் ஆஸ் த அபவ், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, ரிட்டர்ன் ஆன் வேல்யூ இன்டூ சிஐஐ ஆஃப் த இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். சரியா? டிவைடட் பை பேஸ் வேல்யூ. நான் ப்ரீவியஸ் இயரோடைய இதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் வாங்கினது 2001க்கு முன்னாடி, பட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 2001க்கு அப்புறமான இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபருக்கு அதே வரும். இயர் ஆஃப் அக்விசிஷன் சின்ஸ் இட் இஸ் பிஃபோர் 2001 அகெயின் சேம் திங் வில் பி கன்சிடர்ட். ஓகேவா? ஸோ அவர் எந்த வருஷம் வாங்கியிருந்தாரோ அது. ஓகேவா? அடுத்தது பட் இங்கே நம்ம லாவில் என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, இது வந்து நம்ம ஆக்டோட ப்ரொவிஷன். இந்த இடத்துல மஞ்சுளா ஷா அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம் வரும். சரியா? பட் அதுக்கு இப்போ ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. பட் ஸ்டில் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், ரிட்டர்ன் ஆன் வேல்யூ ஆஃப் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இன்ட்டு கரண்ட் இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், இது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. லால் என்ன சொன்னாங்கன்னா சிஐஐ ஆஃப் இயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹெல்ட் அசசி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹெல்ட் அசசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல்ட் அசசி எப்போ வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது, இருங்க நான் இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இங்கேயே பிஃபோர் ஆஃப்டர். ஓகே ஃபைன் சாரி கைஸ். ஓகே, ஸோ அக்வயர்ட் பிஃபோர் 2001னா நம்ம பேஸ் இண்டெக்ஸ் எடுத்துப்போம். அதுக்கு வந்து இயர் ஆஃப் அக்விசிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது 2001க்கு அப்புறமா இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே எடுத்துப்போம். சரியா? அடுத்தது இந்த இடத்துல மஞ்சுளா ஷா வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, இங்கே தான் வரும். என்னென்னா அக்வயர்டு ஆஃப்டர் 2001 பிஃபோர் ரெண்டுமே, லைக் அக்வயர்டுமே வந்து 2001க்கு அப்புறமா, லைக் 2004 வாங்கிட்டு 2015 விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அக்விசிஷன், ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே 2001க்கு அப்புறமான வெரி நார்மல் ப்ரொவிஷன்.
ஓகேவா. பட் இது வந்து ப்ராப்பர்ட்டிங்கிறது ப்ரீவியஸ் ஓனரோட இதுவும் சேர்ந்து வரும். என் கிஃப்ட் வில் ஒரு இன்ஹெரிட்டன்ஸில் என் அப்பா என் தாத்தா கிட்டேருந்து என்கிட்ட வருதுன்னா அவங்களோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்குமே வந்து நான் கன்சிடர் பண்ணணும். கரெக்டாக. ஸோ அதனால தான் என்ன சொன்னாங்க மஞ்சுளாஷானா, பீரியட் ஆஃப் ஹோல்டிங்க்கு மட்டும் நீங்கள் ப்ரீவியஸ் ஓனரோட இதெல்லாம் எடுக்கிறீங்களே, அப்போ இண்டெக்ஸேஷனுக்குமே வந்து ப்ரீவியஸ் ஓனரோட தான் வரணும் அப்படிங்கிறது தான் மஞ்சுளாஷாவோட தான் இருந்துச்சு. ஸோ அதன்படி நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய மெஷர் படி நம்ம ஆக்ட் சொல்கிறபடி பார்த்தோம்னா நமக்கு டாக்ஸேஷன் வந்து ஜாஸ்தி வரும். பட் மஞ்சுளாஷா சொல்கிற மாதிரி கால்குலேட் பண்ணோம்னா டேக்ஸ் வந்து கம்மியாக வரும். சரியா. அதனால தான் நம்ம வந்து அப்போ மஞ்சுளாஷா சொல்கிறத மட்டும் போட்டால் போதுமா மேம்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்கள் மெயின் ஆன்சரில் வந்து ஆக்டில் சொல்கிறது, அதாவது நான் மேலே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி மெயின் ஆன்சரில் சால்வ் பண்ணணும். ஒர்க்கிங் நோட்டில் வந்து மஞ்சுளாஷாவோடது சால்வ் பண்ணணும். இது ரெண்டும் சேர்த்து சால்வ் பண்ணால் தான் அந்த கொஷின் முழுமை அடையும். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். சரியா. ஸோ கேபிட்டல் கெயின் சால்வ் பண்ணும்போது 2 வேலையுமே சால்வ் பண்ணணும். என்னது, ஃபஸ்ட்டு கிவன் இன் ஆக்ட், ஒர்க்கிங் நோட்டில் கிவன் பை மஞ்சுளாஷா. ஓகேவா. ஏன்னா மஞ்சுளாஷா அதை ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா. ஸோ தட் இஸ் டு பி கன்சிடர்ட். ஸோ ஆஸ் பர் மஞ்சுளாஷா எடுப்போம். அதுதான் வந்து ரியல் லைஃப்பில் வந்து அப்ளையும் பண்ணுவோம். எதில் கம்மியாக வருதோ அதான் எடுப்போம். சரியா. ஸோ இம்பார்ட்டன்ட் திங் டு நோட். இதனால் நிறைய பேருக்கு வந்து கேபிட்டல் கெயினில் மார்க் வர்றது எல்லாருமே யோசிப்பாங்க, நான் கரெக்டாக தானே போட்டிருக்கேன் ஏன் மார்க் வரலன்னு. ஏன்னா இது வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயின் ஆன்சரில் வந்து ப்ரொவிஷன் இன் ஆக்ட், ஓகேவா. ஒர்க்கிங் நோட்டில் என்ன பண்ணணும், ஒர்க்கிங் நோட்டில் மஞ்சுளாஷாவோடது போடணும். ஓகேவா. ஸோ ரெண்டுமே காமிக்கணும். ஃபைன். ஒரு குவிக் ரீகேப். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், செகண்ட் ப்ரொவைஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கிஃப்ட் வில் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா பிஃபோர் 2001 ஆஃப்டர் 2001 பார்க்கணும். பிஃபோர் 2001 இருந்துச்சுன்னா பேஸ் இண்டெக்ஸ் எடுத்துப்போம். ஆஃப்டர் 2000 வந்துச்சுன்னா இயர் ஆஃப் அக்வசிஷன் தான் எடுத்துப்போம். ட்ரான்ஸ்ஃபரில் எந்த சேஞ்சும் கிடையாது. அடுத்து கிஃப்ட் வில் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ்னு வரும்போது ப்ரீவியஸ் இயர் 2001க்கு முன்னாடி வாங்கி 2001க்கு முன்னாடியே விற்றுட்டாங்கன்னா பேஸ் இயர் இண்டெக்ஸ் கன்சிடர் பண்ணிப்போம். 2001க்கு முன்னாடி வாங்கி 2001க்கு அப்புறமா விற்றுட்டாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் அசஸ்ஸியோடைய ஃபர்ஸ்ட் ஹெல்ட் அசஸ்ஸியோடைய இது எடுத்துப்போம். சரியா. அது போக ப்ரீவியஸ் மஞ்சுளாஷா கேஸ் படியும் சால்வ் பண்ணுவோம். அடுத்தது வந்து ப்ரீவியஸ் ஓனர் வந்து 2001க்கு அப்புறமா வாங்கியிருந்தாங்க, 2001க்கு அப்புறமா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் இந்த இடத்துல பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எப்படி நம்ம ப்ரீவியஸ் ஓனரோட சேர்த்து கன்சிடர் பண்ணுறோமோ அதே மாதிரி இண்டெக்ஸேஷனுக்குமே வந்து ப்ரீவியஸ் ஓனரை சேர்த்து மஞ்சுளாஷாவோட ப்ரொவிஷன்ஸ் படியும் நம்ம சால்வ் பண்ணோம். அண்ட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இஸ் நாட் அவைலபிள் இன் கேஸ் ஆஃப் 112A. ஓகேவா. ஸோ 112A படி நம்ம வந்து இண்டெக்ஸேஷன் வந்து கொடுக்க மாட்டோம் 112A அசெட்ஸுக்கு. ஓகேவா. ஸோ அது என்னெல்லாம் அசெட்ஸ்ன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸேஷன் எழுதியிருக்கேன். இந்த என்ன பண்ணலாம் நம்ம சொல்லுங்கள். இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால் யாராவது மார்க் போடுவாங்களா. இண்டெக்ஸேஷன் ஓகே. The benefit of indexation not available in the following cases. First, nature of long term capital gain. அடுத்தது வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ ஒருவேளை பாண்டு, டெபெஞ்சரு, கேபிட்டல் இண்டெக்ஸ் பாண்ட்ஸாக கவர்மெண்ட் சோல்வெண்ட் பாண்ட்ஸ் ஆச்சுன்னா எல்லா அசஸ்ஸுக்குமே இட் இஸ் நாட் எலிஜிபிள். ஸோ நமக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து கிடைக்காது. ஓகேவா. அடுத்தது ஷேர்ஸு, டெபெஞ்சர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ஃபாரெக்ஸில் வாங்கியிருக்காங்க, நான் ரெசிடென்ட்டுக்கு மட்டும் கிடைக்காது. டெப்ரிஷியபிள் அசெட்னா ஆப்வியஸ்லி கிடைக்காது. ஏன்னா டெப்ரிஷியபிள் அசெட்டுக்கு எப்போவுமே ஷார்ட் டர்மாக தான் இருக்கும். ஓகேவா. டெப்ரிஷியபிள் அசெட்டை பொறுத்த வரைக்கும் the gain arising from depreciable asset will always be short term. ஓகேவா. என்னடா இது. ஓகே. ஸோ டெப்ரிஷியபிள் அசெட்டை பொறுத்த வரைக்கும் the gain will always be short term. ஓகேவா. அடுத்தது வந்து ஸ்லம் சேல்னால் என்டையராக ஒரு பிஸ்னஸையோ வந்து வாங்குறதோ இல்லை விற்கிறதோ. ஓகேவா. அதோட பிளான்ட்டு மெஷினரி எல்லாத்தோடு சேர்த்து அதுக்குமே வந்து இண்டெக்ஸேஷன் கிடையாது. அடுத்தது வந்து செக்யூரிட்டிஸ் அண்டர் 112A அதுக்கு ஆப்வியஸ்லி கிடையாது. அடுத்தது யூனிட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஃபாரின் அண்டர் செக்ஷன் 115 ACA AC. ஸோ கம்பெனி ரிலேட்டட் இது. அடுத்தது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி அண்டர் செக்ஷன் 115. இது வந்து உங்களுக்கு தியரியில் கேட்பாங்களான்னு தெரியல, பட் சேஃபர் சைட் நான் போட்டுட்டேன். யூ கேன் ரெஃபர் திஸ் ஒன்ஸ். சரியா. தென் செட் ஆஃப் லாஸ்ன்னு வரும்போது செக்ஷன் 70 இன்டர் ஹெட்ன்ற நமக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்டர் ஹெட்டில் பார்க்கும்போது இன்டர் ஹெட்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்குள்ளேயே. ஸோ கேபிட்டல் கெயின் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கேபிட்டல் கெயினில் 2 வருது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்னொன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இல்லையா. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ இன்டர் ஹெட்னா
எல்டி இதில் ஷார்ட் டேர்மில் லாஸ் வந்துச்சுன்னா லாங் டேர்மில் செட் ஆஃப் பண்ணுறது, லாங் டேர்மில் லாஸ் வந்துச்சுன்னா ஷார்ட் டேர்மில் செட் ஆஃப் பண்ணுறது. இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, இன்டர் ஹெட்னு சொல்லுவாங்க. சரியா? பட் இந்த பெனிஃபிட் வந்து கேபிட்டல் அசெட்டுக்கு வந்து கிடையாது. கேபிட்டல் அசெட்டில் என்னென்னா ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் இருக்கு இல்லையா, அது வந்து சேல் பண்ணி லாஸோ இல்லை கெயினோ வந்துச்சுன்னா அந்த லாஸை வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேருந்து என்னால் செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். சரியா? என்ன சொல்கிறேன், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்துச்சுன்னா அது என்னுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேருந்து என்னால் செட் ஆஃப் பண்ண முடியும். சரியா? இது வந்து பாசிபிள். ஆனால் என்னோடய லாங் டேர்ம் அசெட்டில் வித் எனக்கு லாஸ் வந்துச்சுன்னா அது என்னோடய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டில் வந்து செட் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கேன் பி செட் ஆஃப் ஒன்லி அகேன்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்மில் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இன்டர் ஹெட் செட் ஆஃப் பாசிபிள் இல்லை இன் கேஸ் ஆஃப் எல்டிசிஜி. பட் எல்டிசிஜியில் இருக்குது. அண்ட் ஆஸ் அ ஹோல் இன்டர் ஹெட் எல்லா ஹெட்டு கூடயும் கம்பேர் பண்ணும்போது சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி இதெல்லாம் செட் ஆஃப் பண்ணலாமான்னு கேட்டால் அதுவும் பாசிபிள் இல்லை. கேபிட்டல் கெயின் கேன் ஒன்லி பி செட் ஆஃப் வித் கேபிட்டல் கெயின். அதுலேயுமே எஸ்டிசிஜி மட்டும் தான் இன்டர் ஹெட்டுக்கு பாசிபிள். அப்படின்னா எஸ்டிசிஜி மட்டும் செட் ஆஃபே பண்ண முடியும். எல்டிசிஜி எப்போவுமே கேரி ஃபார்வர்ட் ஆகிடும், எங்கேயுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சரியா? ஓகே. அண்ட் அதை வந்து 8 years வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகே. தென் டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் 6A இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாப்டர் 6Aவோட டிடக்ஷன்ஸ் வந்து it is not available. சரியா? ஓகே. ஓகே. now exemptionsக்கு வந்தாச்சு. exemption in capital gain. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்கம் பேஸ்டு இருக்குது, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் இருக்குது. இன்கம் பேஸ்டுனா எனக்கு அதுலேருந்து வர இன்கமே எக்ஸாம்ட் அப்படிங்கிற மாதிரி. லைக் ஒரு விஷயம் நான் விற்கிறேன்னா அதுலேருந்து எனக்கு வந்து இன்கம் வரும். கரெக்டாக? நான் 10 lakhs விற்கிறேன்னா எனக்கு 10 lakhs இன்கம் வரும். அந்த 10 lakhமே வந்து எக்ஸாம்ட் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இன்கம் எக்ஸாம்ஷன். அது வந்து செக்ஷன் 10ல் கவர் ஆகும். சரியா? ஸோ செக்ஷன் 10ல் இன்கம் எக்ஸாம்ஷன். அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நான் விற்கிறத வச்சு நான் வேறு ஒரு இடத்துல அந்த அமௌண்ட்டை பார்க் பண்ணுறேன், வேறு ஒரு இடத்துல வந்து நான் அது இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் எக்ஸாம்ஷன்ஸ். அது 54 சீரீஸில் வந்து கவர் ஆகும். சரியா? ஸோ எக்ஸாம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இது வரைக்கும் யூ கேன் ஜஸ்ட் கண்டினியூ அண்ட் ரிவைஸ் ஒன்ஸ். எக்ஸாம்ஷன், டிடக்ஷன் அந்த 2 வீடியோ முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பாக்கி இருக்குன்னா எல்டிசிஜி 112A ஓகேவா, அதோடைய ப்ரொவிஷன்ஸ், அதில் என்னெல்லாம் அசெட்ஸ் வரும், அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, அதுக்கான டேக்ஸ் காம்படிஷன் என்ன, அது இருக்குது. அப்புறமா வந்து டேக்ஸ் ரேட்ஸ் வந்து நமக்கு பெண்டிங் இருக்குது. சரியா? ஸோ டேக்ஸ் ரேட்ஸ் பார்க்கணும், இது பார்க்கணும். அப்புறமா வந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 54 பார்க்கணும். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 54 அண்ட் எக்ஸம்ஷனில் 10 சீரீஸ் வந்து பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் போக ஸ்லம்ப் சேலு. ஓகேவா? என்னென்னா இதெல்லாம் போக நமக்கு ஸ்லம்ப் சேல் பாக்கி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஸ்டாக் இன் ட்ரேட் கன்வெர்டட் ஆஸ் கேபிட்டல் அசெட் கன்வெர்டட் ஆஸ் ஸ்டாக் இன் ட்ரேட். இந்த 2 கேட்டகரி இருக்குது. ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் பிஜிபிபி கூட லிங்க் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் வில் see in நெக்ஸ்ட் வீடியோ. சரியா? ரொம்ப லெந்தியாக போகுது, அதனால் நான் இதை இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். இது ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. அது அடுத்த பார்ட் வந்து you can continue in the next video that I'll be uploading. Thank you.